நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் செல்போன் செயலி மூலமாக நீர்ப்பாசனம் செய்து எளிமையாக தென்னை விவசாயம் செய்து வருகிறார் ஈரோடு பெண் விவசாயி ஒருவர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தென்னை விவசாயத்தை எளிமையாக மேற்கொண்டு வருகிறார் ஈரோடு மாவட்டம் உத்தண்டிபாளையத்தைச் சேர்ந்த புஷ்பவதி. 25 ஏக்கரில் 1500 தென்னை மரங்களை உருவாக்கி தென்னை விவசாயம் செய்து வரும் அவர், விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைப்பதில் உள்ள சிக்கலை சரி செய்யும் விதமாக நவீன தொழில்நுட்ப உதவியுடன் தானியங்கி சொட்டு நீர் பாசனம் மூலம் விவசாயம் செய்து வருகிறார். இதன் மூலம் தென்னந்தோப்பை பராமரித்தாலும் குடும்பத்தாருடனும் நேரம் செலவிட முடிவதாக தெரிவிக்கிறார் புஷ்பவதி. மோட்டர் ஆன் பண்ணிட்டோம்னா திரும்ப இப்போ நம்மளது ஒரு 37 வால்வு இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ப்ளஸ் அதில் என்னென்னா ஒரு கேட்டு வாளுக்கு தென்னைக்கு இத்தனை லிட்ரு, நெல்லிக்கு இத்தனை லிட்ரு, பாக்குக்கு இத்தனை லிட்ரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இங்கே டெக்னாலஜி இருக்குது. நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது தானாக பாஞ்சுக்கிறதுனால ஈல்டும் நல்லா கிடைக்குது. கூடவே நாங்கள் ஆர்கானிக் உரம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட நவீன வசதிகளின் மூலம் எந்த இடத்தில் இருந்தும் செல்போன் செயலி மூலம் நீர்ப்பாசனம் செய்ய முடியும். இதற்காக 3,50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொட்டியில் இருந்து வரும் நீரில் தானியங்கி முறையில் தென்னை மரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை கலக்க நவீன கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளியூர்களுக்கு சென்றாலும் விவசாய பணிகள் பாதிக்கப்படாது என தெரிவிக்கின்றனர். விவசாய வேலை ஆட்கள் பற்றாக்குறையால் ஏற்படும் உற்பத்தி பாதிப்பை தவிர்க்க இதுபோல விவசாயத்தையும் நவீனமயமாக்க வேண்டிய தேவை இருப்பதை இந்த பெண்ணின் முயற்சி உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.